10 நிமிஷத்தில் சூப்பரான குழம்பு, காய் எதுவும் இல்லாமல் வெங்காய குழம்பு எப்படி வைக்கணும்னு பார்க்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, உளுந்தம்பருப்பு, ஜீரகம், வெந்தயம், பெருங்காயத்தூள், காஞ்ச மிளகாய், சின்ன வெங்காயம் ஒரு 10, பூண்டு, கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து வதங்க விட்டுருங்க. 2 தக்காளி மிக்சியில் அரைச்சி 1/2 லெமன் சைஸ் அளவு புளி எடுத்து கரைச்சி வச்சுக்கோங்க. எல்லாம் ஒன்றா கலந்துக்கோங்க. சாம்பார் பொடி 2 ஸ்பூன், உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம வதக்கின வெங்காயத்தோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுங்க. இந்த வெங்காய குழம்புக்கு சாம்பார் பொடி மட்டுமே போதும். அப்படியே கம வீடே வாசனையாக இருக்கும். கண்டிப்பாக காய் எதுவும் இல்லைனா வேலைக்கு போகிறவங்களுக்கு இது குழம்பு அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குயிக்காகவும் செஞ்சு முடிச்சிடலாம். சூப்பராக இருக்கும். சாப்பாட்டுக்கு தொட்டுக்கு எதுவுமே தேவையில்லை, அப்புறம் மட்டும் போதும். எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, உங்கள் அம்மாச்சி வெங்காய குழம்பு வைப்பாங்க, அது வீடே கமகமன்னு இருக்கும் அப்படின்னு. ஆனால் அந்த வெங்காய குழம்பு எங்கள் அம்மாச்சி செஞ்சு நாங்கள் சாப்பிட்டதில்ல. பட் எங்கள் அம்மா செய்வாங்க. எங்கள் அம்மாட்ட கேட்டதாக செஞ்சு இந்த குழம்பு அவ்வளோ சூப்பராக இருக்கும். குயிக்கான நேரத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ. டாட்டா.